அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது முக்கிய பண்டிகையான ஆடி மாதம் வரும் வரலட்சுமி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரம்பொருள் மகாவிஷ்ணுவின் மனைவியான லக்ஷ்மி தேவி அம்பாள் அவர்களை வணங்க வேண்டிய முக்கிய நாள் இந்த வரலட்சுமி நாட்களாகும். இந்த நாளில் நாம் லக்ஷ்மி அம்மனை வழிபட்டால் எல்லாத்துக்கும் மிகவும் அதிபதியான லக்ஷ்மி தேவி அவர்கள் நம்முடைய அனைத்து சுமங்களும் கடன் பாரத்தையும் நீக்கி செல்வ செழிப்போடு நம்மை வைத்திருப்பார் என்பது இன்றைய வரலட்சுமி விரதத்தின் முக்கிய பண்பாகும். பொதுவாக வரலட்சுமி விரதம் என்பது முக்கியமாக ஆடி மாதங்களில் மட்டுமே வரும். ஆனால் சில சமயங்களில் ஆடி மாதத்தில் சில சமயம் 2 அமாவாசைகள் வரும். இப்படி 2 அமாவாசைகள் வரும்போது இந்த வரலட்சுமி விரதமானது ஆவணி மாதத்தில் தள்ளி போய் ஆவணி மாதத்தில் வரும். ஆனால் இந்த வருடம் 2024 ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரலட்சுமி விரதம் அன்று லக்ஷ்மி தேவி அம்மனுக்கு மிகவும் சிறப்புக்குரிய சர்வ ஏகாதசி நாளும் விஷ்ணுவிற்கு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். இதனை நம் பெண்கள், அதாவது மங்கை பெண்கள் முறையாக பயன்படுத்தி கொண்டு இந்த வரலட்சுமி விரத முறையை சிறப்பாக நடத்தி தங்கள் வீட்டில் லக்ஷ்மி தேவி அவர்களை வரவழைத்து அருளை பெற வேண்டும் என்பது உங்களின் கடமையாகும். குறிப்பாக வீட்டில் திருமணமாகாத பெண்களும் சரி, திருமணமான சுமங்கலி பெண்களும் சரி வரலட்சுமி விரத முறைகளை மேற்கொள்ளலாம். ஏனெனில் திருமணமான பெண்கள் இதனை மேற்கொள்ளும் போது மேலும் திருமணமாகாத இளம் பெண்கள் விரைவில் திருமணம் ஆவதற்கும் வரலட்சுமி விரதம் முறையை மேற்கொள்ளும் போது மஞ்சள் நூலினை லக்ஷ்மி தேவி அம்மன் அவர்களை மனதார வேண்டி நோன்பு இருக்கும் படியாக கைகளிலும் கழுத்திலும் கட்டி கொள்வார்கள். இதனால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது இந்த வரலட்சுமி விரதத்தின் முக்கிய சிறப்பாகும். விரைவில் உங்களுக்கான திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்பது இந்த வரலட்சுமி விரதத்தின் முக்கிய சிறப்பாகும். சுமங்கலி பெண்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் கணவரின் ஆயுள் நீண்ட நாள் நிலைத்து நிற்கவும் வரலட்சுமி விரத பூஜையை அவர்கள் நிச்சயம் செய்யலாம். பொதுவாக ஒவ்வொரு விரதத்திலும் ஏதாவது ஒரு மனிதர் சொல்லி கொடுத்த இந்த விரதம் தோன்றியிருக்கும். ஆனால் இந்த வரலட்சுமி விரதமானது அந்த பரம்பொருள் மகாலட்சுமி அவர்களே நேரடியாக வந்து வரலட்சுமி விரதம் சொல்லி கொடுத்ததாக வரலாறு தெரிவிக்கின்றன. இந்த வரலட்சுமி விரத நாட்களில் பெண்கள் எந்த அளவு லட்சுமி தேவியை மனதார வழிபடுகின்றார்களோ அதன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அம்மன் அவர்கள் பார்த்து கொள்வார். அவர்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்த பின்னர் அவருடைய இறுதி மூச்சு பிரியும் போது தங்களுடனே கூட்டி செல்வார். அதாவது வைகுண்டத்திற்கு அழைத்து சென்று அன்பாக பார்த்து கொள்வார் என்பது வரலட்சுமி விரதத்தின் முக்கிய சிறப்பாகும். இந்த வரலட்சுமி விரதம் பண்டிகை தமிழ்நாடு மட்டுமல்ல, வட இந்தியாவில் அனைத்து மக்களும் சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை ஆகும். இன்று வரலட்சுமி பூஜை என்று அதிக அளவிலான தாமரை மலர்களால் நீங்கள் பூஜை அறையில் வைத்து இருக்கின்ற லக்ஷ்மி தேவி அம்மன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்களால் நிரப்பப்பட வேண்டும். அந்த மலர்கள் எந்த அளவு தாமரை மலர்கள் இருக்கிறதோ அந்த அளவு லக்ஷ்மி தேவி அவர்களை தாமரை மலரில் உள்ள வீட்டில் வாசம் செய்து கொண்டிருப்பார். மேலும் லக்ஷ்மி தேவி அம்மன் அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என சுமங்கலி பெண்கள் மஞ்சள், குங்குமம் போன்றவற்றை அதிக அளவிலாக லக்ஷ்மி தேவி அம்மன் அவர்களிடம் படைத்த தங்களுக்கு வீட்டில் அருகில் உள்ள சுமங்கலி பெண்களுக்கு அதனை வழங்க வேண்டும். இதனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தீர்க்க சுமங்கலியாக நீண்ட நாள் வாழ்வதற்கு லக்ஷ்மி தேவி அம்மன் துணை புரிவார். இந்த வரலட்சுமி விரதத்தின் மூலம் கணவன் மனைவிடையே நீண்ட நாள் நீங்கா பிரச்சனைகளுடன் இருந்து பேசிக்கொள்ளாமல் இருந்தால் இந்த விரதம் இருக்கும்போது உங்கள் இருவருக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்க பெற்று ஒற்றுமையுடன் இருக்க இந்த வரலட்சுமி விரதம் மேற்கொண்டால் இந்த தம்பதிகள் உதவுவார்கள். முற்றிலும் உண்மை. மேலும் உங்கள் ஜாதகத்தில் பல்வேறு தோஷங்கள் இருப்பதாக கூறுவார்கள். இந்த தோஷத்தில் களத்திர தோஷம், புத்திர தோஷம், திருமணம் ஆகிய நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனவேதனை நிறைய பேர் இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் சரி வரலட்சுமி விரதத்தினை மேற்கொண்டு லக்ஷ்மி தேவி அவர்களை எல்லா வளங்களுடன் உங்களுடைய குழந்தையாக பிறப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இந்த வரலட்சுமி விரத நாளில் லக்ஷ்மி விரதத்தை நீங்கள் முடித்த பின்னர் அங்கே இருக்கும் இறைவியான லக்ஷ்மி தேவிக்கு நெய் தீபம் போன்றவற்றை நீங்கள் அழகாக ஏற்றி வழிபட வேண்டும். உங்களை சுற்றி இருக்கும் பக்த கோடிகளுக்கு
தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நீங்கள் செய்து பிரசாதமாக அவர்களுக்கு அன்பாக வழங்க வேண்டும். மேலும் உணவில்லாமல் தவிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு தங்களால் முடிந்த உணவினை ஏற்பாடு செய்து கொடுத்து அவர்கள் வாழ்வில் வெற்றி பிறக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் செய்யும் இந்த விரத பூஜையானது இறுதி காலகட்டத்தில் உங்களுக்காக எல்லா ஐஸ்வர்யங்களும் லக்ஷ்மி தேவி அவர்கள் கொடுப்பார்கள். வரலட்சுமி விரதத்தின் முக்கிய சிறப்பம்சமாகும். இந்த வருடம் ஆடி கடைசி வெள்ளியில் வரலட்சுமி விரதம் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்த தருணமாகும். இப்போது நவீன காலகட்டத்தில் பெரும்பாலும் இப்போது இருக்கின்ற நிறைய பெண்கள் வரலட்சுமி விரத முறையை மேற்கொள்வதில்லை, சிறிது அதிகம் ஆர்வம் காட்டுவதும் இல்லை. இதுபோல் விரதத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்று, என்ன பயன் இந்த விரதம் செய்தால் என்றும் எண்ணுவார்கள். முன்னோர்கள் இது போன்ற வரலட்சுமி விரத முறையை அதிக அளவு இதன் காரணமாக நீண்ட நாள் தெய்வ கடாட்சம் பெற்று அதிக நாள் வாழ்ந்து சென்று இருக்கிறார்கள். மேலும் தங்கள் சந்ததிகளும் இதுபோல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்காகத்தான் வரலட்சுமி விரத முறையை ஒவ்வொரு முறையும் நீங்கள் முறையாக கடைபிடித்து லக்ஷ்மி தேவி அம்மா அவர்களின் அருளை பெற வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறிவிட்டு சென்றிருக்கின்றனர். எனவே இந்த காலகட்ட பெண்கள், மங்கைகள் வரலட்சுமி விரத முறையை மேல்முறையாக கடைபிடிக்க வேண்டும். மேலே நாங்கள் கூறியுள்ளபடி வீட்டில் உள்ள அனைத்து பெண்களும் இந்த முறையை கண்டிப்பாக வரலட்சுமி முறை விரத முறைகளை நீங்கள் நிச்சயம் மேற்கொண்டு தங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து செல்வங்களையும் பெற லக்ஷ்மி தேவி அவர்களுடன் உங்களுடன் நிச்சயம் பயணிக்கட்டும் என தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.